ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேறு 4 திங்ஸ் வச்சு தான் வால் டேக்கர் செய்ய போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு ப்ரௌன் கலர் சீட்டில் காலியான டேப் வச்சு 2 சர்க்கிள் போட்டு அதை கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த டேப்பில் கட் பண்ணி வச்சுருந்த 2 சர்க்கிளையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ணவே மாட்டீங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னுடைய ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ப்ரௌன் கலர் ஷீட் எடுத்து க்ளூ போட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். நம்ம புதுசாக ட்ரெஸ்லாம் வாங்கினோன்னா அந்த ட்ரெஸ்க்குள்ளே ஒரு ப்ரௌன் கலர் ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட் தான் எடுத்திருக்கேன். அந்த ஷீட்டை இந்த மாதிரி ரோல் பண்ணி டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி 2 ரோல் தேவைப்பட்டுச்சு, நான் 2 ரோல் செஞ்சுருக்கேன். எனக்கு ஹைட் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த 2 ரோலையுமே நான் க்ளூ போட்டு ஒன்றாவே ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன திங்ஸ் வச்சு கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்து இந்த ரோல் ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ப்ரௌன் கலர் பாக்ஸில் சென்டராக க்ளூ தடவிட்டு இந்த ரோலை அது மேலே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே அடியில் இந்த 2 ஹோல் தெரியும். அதனால் ஒரு க்ரீன் கலர் சர்க்கிளான ஷீட் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஹோலை மறைக்கிறதுக்கு அதில் ஸ்டிக் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான வால் டேக்கர் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.